பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்கு ஞானசார தேரரோடு கூட்டு எதிர்க்கட்சிகள் சேர்ந்து கூட்டம் நடத்துவது என்பது ஒரு சாதாரண விடயம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் எப்படியும் நடத்துவார்கள். ஆனால் இந்த கூட்டத்திற்கு எஸ்ஜேபி சார்ந்து எஸ்ஜேபினுடைய செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டார ஏன் சென்றார் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது. அது ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாகவும் பார்க்க வேண்டி இருக்கிறது. காரணம், ஞானசார தேரர் எந்தளவு தூரம் இனவாதத்தை தூண்டி இனங்களுக்கிடையிலே ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் எப்படி ஏற்படுத்தி இருந்தார் என்பதை கடந்த காலங்களில் எல்லோரும் அறிவார்கள். அவர் மீது இப்போது பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் கூட நடைபெற்று கொண்டிருக்கிறது. குர்ஆனை அவமதித்தது தொடர்பான வழக்கும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாக அவருக்கு குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த ஞானசார தேரரோடு சேர்ந்து சில பிக்குகள், சில இனவாதத்தை தூண்டக்கூடிய சில பிக்குகள் என்று சொல்லப்படுகின்ற சில பிக்குகளோடு சேர்ந்து பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி கூட்டு எதிர்க்கட்சிகளோடு அவர்கள் நடத்திய அந்த கூட்டத்திற்கு எஸ்ஜேபி சார்பாக ரஞ்சித் மதுவ பண்டார போயிருக்கவே கூடாது. அதையும் தாண்டி இவர்கள் ஏன் இந்த கூட்டத்துக்கு சென்றார்கள்? சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரைக்கும் அவருடைய அண்மை கால நடவடிக்கைகள் என்பது பௌத்த வாக்குகளை அடிப்படையாக கொண்டு பௌத்த வாக்குகளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் உண்மையான ஒரு பௌத்தன் என அவர் காட்ட நினைக்கிறார். அவர் பௌத்தனாக இருக்கிறாரோ இல்லையோ, அவர் தன்னை ஒரு உண்மையான பௌத்தனாக காட்ட நினைக்கிறார். அரசியலுக்காக வேண்டி, வாக்கு வங்கிகளுக்காக வேண்டி. இவ்வாறு இவர் நினைக்கின்ற போது இன்னும் ஒரு பக்கம் இவருடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாக அந்த கட்சிக்குள்ளே சில அதிருப்திகள் இருக்கிறது. அதே நேரம் வெளியில், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலும் இவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து ஒரு அதிருப்தி நிலை காணப்படுகிறது. ஏற்கனவே உதயகம்மவிலவனுடைய இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் இவர் சென்றிருந்தார். அவர் அங்கு சென்றிருந்த போதும் அவருக்கு எதிரான விமர்சனங்கள் பேசப்பட்டது. அதே போன்றும் திருகோணமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த நாள் பார்லிமன்றத்துக்கே வந்து பௌத்த சாசனத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற தொனியிலே பேசி அதுவும் அவருக்கு எதிரான ஒரு விமர்சனமாக மாறியது, குறிப்பாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில். அதனைத் தொடர்ந்து மகாசங்க மாநாடு ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த மாநாட்டுக்கு கூட இவர் சென்றிருந்தார். இவ்வாறு இவருடைய இந்த நடவடிக்கைகளை பார்க்கின்ற போதெல்லாம் இவர் தன்னை ஒரு உண்மையான பௌத்தனாக காட்ட நினைக்கிறார். ஆனால் உண்மையான பௌத்தன் யார் தெரியுமா? உண்மையான பௌத்தன் புத்தர் தான். காரணம், புத்தர் இனவாதத்துக்கு எதிரான ஒருவர், பிரிவினைவாதத்துக்கு எதிரான ஒருவர், சமத்துவத்தை பேணக்கூடிய ஒருவர். அதன் காரணமாகத்தான் கடைசி நேரத்தில் கூட அம்பேத்கர் கூட புத்த மதத்துக்கு மாறினார். அப்படியானால் உண்மையான பௌத்தன் புத்தர். ஆனால் உண்மையான பௌத்தனாக இப்போது சஜித் பிரேமதாச தன்னை காட்ட நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சிறுபான்மை மக்களுடைய அந்த மனநிலையை இன்னும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. கடந்த 2 ஜனாதிபதி தேர்தலிலேயே சஜித் பிரேமதாசவுக்கு தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் பல லட்சம் வாக்குகளை கொடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய உணர்வுகளை மதித்து குறைந்தபட்சம் நன்றி உணர்வோடு இருப்பவராக இவர் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக புறப்பட்டு இப்போது கடைசியாக ஞானசார தேரரோடு இவர் கைகோர்த்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் இவருடைய கட்சி செயலாளர் கலந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே சஜித் பிரேமதாச இந்த பௌத்த சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அஸ்கிரிய மல்வத்து மகாநாயக்க தேரர்களோடு இவர் போய் சந்தித்திருக்க வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும், கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்க வேண்டும். அதை விடுத்து உண்மையான பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஞானசார தேரர் உள்ளிட்ட சில பிக்குகளோடு சேர்ந்து கூட்டம் நடத்தியிருக்க கூடாது. இது குறித்து எஸ்ஏபி கட்சிக்குள் இருக்கின்ற இப்போது கூட்டணி அமைத்து கூட்டணி கட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள் சஜித் பிரேமதாசவிடம் கேள்வி கேட்க வேண்டும். சஜித் பிரேமதாசவினுடைய அண்மைக்கால இந்த நடவடிக்கைகள் சிறுபான்மை மக்களிடத்திலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த அதிருப்திக்காக காரணமாக எதிர்காலத்திலேயே அவர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவாராக இருந்தால் அது இவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே கூட்டணியாக இருக்கின்ற இந்த சிறுபான்மை கட்சிகள் இது குறித்து தன்னுடைய கட்சிக்குள்ளே சஜித் பிரேமதாசவை கேள்வி கேட்க வேண்டும். அந்த பொறுப்பு என்பது இந்த சிறுபான்மை கட்சிகளுக்கு இருக்கிறது. அதே போன்று இந்த அரசாங்கம் இனவாதத்தை ஒழிக்கின்ற ஒரு பெரும் மக்கள் ஆணையோடு வந்த ஒரு அரசாங்கம். ஆனால் இவர்கள் ஞானசார தேரரை இன்னும் விட்டு வைத்து தான் இருக்கிறார்கள். எனவே இது தொடர்பிலே அரசாங்கத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. புத்தரின் கொள்கையை ஏற்ற சஜித் பிரேமதாசாவால் இப்படி இருக்க முடியாது. சஜித் பிரேமதாசா தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும்.
எல்லா இனங்களையும் மதித்து அவர்களுடைய மனநிலைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு மதித்து நடக்க வேண்டும். எனவே சஜித் பிரேமதாச எதிர்காலத்தில் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும்.